எனக்குள்ள எக்கச்சக்கமான கெட்ட பழக்கம் இருக்கு. எப்படி மாத்திக்கிறதுன்னு தெரியல. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னதான் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியோட நின்னுட்டு இருக்கீங்களா? அப்படின்னா, நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். தயவு செஞ்சு இந்த வீடியோவ கொஞ்சம் கேளுங்க. ஒரு பையன் தன்னுடைய தாத்தா கிட்ட போயிட்டு, "தாத்தா, என் மனசுக்குள்ள அடிக்கடி ஏதோ ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்குது. நான் ஒரு விஷயத்த செய்யும் போதெல்லாம், இத செய்யாத அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. இத செய்யு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரல் கேட்குது. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன் என் மனசுக்குள்ள இப்படி ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கு?" அப்படின்னு அவங்க தாத்தா கிட்ட கேட்டான். அவங்க தாத்தா அதுக்கு அழகா ஒரு பதில் சொன்னாரு. நம்ம மனசுக்குள்ள 2 ஓநாய்கள் இருக்கு. வஞ்சம், பொறாமை, தீய குணங்கள், கெட்ட எண்ணங்கள் இப்படி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு ஓனா இருக்கு. இன்னொரு பக்கம் நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், ஒழுக்கம், அன்பு இப்படி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இன்னொரு ஓனா இருக்கு. இந்த 2 ஓநாய்க்குள்ளயும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும்பா. அதனாலதான் உனக்கு இந்த குழப்பம் அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த பையன் கேட்டான், அப்ப எதுதான் தாத்தா ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அந்த பெரியவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நீ எதுக்கு அதிகமா தீனி போடுறியோ அந்த ஓனா ஜெயிக்கும்பா அப்படின்னு சொன்னாராம். இந்த கதை எவ்வளவு அழகா நம்மளுக்கு ஒரு விஷயத்த சொல்லுது பாருங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நமக்கு நடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் அடுத்தவங்க காரணம் இல்லைங்க. நாம தான் காரணம். நாம எந்த எண்ணங்கள அதிகமா வளர்த்துக்கிறோமோ, எந்த எண்ணங்களுக்கு அதிகமா தீனி போடுறோமோ, எந்த எண்ணங்களுக்கு அதிகமா இடம் கொடுக்கிறோமோ, அந்த எண்ணங்கள் வளர ஆரம்பிக்குது. அப்ப நம்ம தீய எண்ணங்களுக்கு அதிகமா நமக்குள்ள இடம் கொடுத்தா, தீய எண்ணங்களால் வரக்கூடிய விளைவுகள நம்ம ரசிக்க ஆரம்பிச்சுட்டாக்கா, அந்த எண்ணங்கள் நம்மள விடாப்பிடியா பிடிச்சுக்கும். அப்ப அந்த எண்ணங்கள எப்படிதான் சார் மாத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல தீய பழக்கத்த நீங்க புரிஞ்சுக்கணும். மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்குங்க தீய பழக்கத்துல. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு ட்ரிகர், இன்னொன்னு ஆக்ஷன், 3வது வந்து ரிவார்ட். அதாவது ட்ரிகர்னா தூண்டுதல். ஏதோ ஒரு இடமோ, அல்லது தனிமையோ, அல்லது நண்பர்களோ, ஒரு மொபைலினுடைய நோட்டிஃபிகேஷன் கூட நமக்கான ட்ரிகரா இருக்கலாம். அடிக்கடி நீங்க மொபைல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஒரு நோட்டிஃபிகேஷன் சத்தம் வந்த உடனே அத எடுத்து பார்க்கணும் அப்படின்ற ஆவல் வருது இல்லைங்களா? அந்த மாரி ஏதோ ஒரு ட்ரிகர் நடந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா, உடனே ஆக்ஷன்ல இறங்கிடுவோம். நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே மொபைல் எடுத்து பார்க்கிறது. அப்படி மொபைல் எடுத்து பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன சந்தோஷம். நம்ம மனசுல ஒரு திரவம் சுரக்குது. நம்ம மூளையில ஒரு திரவம் சுரக்குது. அது நமக்கு மகிழ்ச்சிய தரக்கூடிய ஒரு திரவமா அமையுது. அது ஒரு சந்தோஷத்த குறுகிய நேர சந்தோஷத்த நமக்கு குடுக்குது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, தொடர்ந்து அந்த செயல்கள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த 3 விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டா, கெட்ட பழக்கத்துல இருந்து நம்மளால மீண்டு வர முடியுங்க. அதாவது ட்ரிகர். ட்ரிகர் வந்த உடனே, அந்த தூண்டுதல் வந்த உடனே நம்ம ஆக்ஷன்ல இறங்கிடுறோம் இல்லைங்களா? ஆக்ஷன்ல இறங்குங்க. ஆனா ஒரு சின்ன மாற்றத்த பண்ணுங்க. அது என்னன்னா, ட்ரிகர் வந்த உடனே செல்போன் எடுக்கிறதுக்கு பதிலா ஒரு புக்க எடுங்க. அல்லது ஒரு 10 புஷ் அப் பண்ணுங்க. அல்லது நண்பர்கள் கிட்ட ஃபோன் பண்ணி, ஏதாவது நீங்க படிச்ச விஷயத்த ஷேர் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி ட்ரிகர் வந்த உடனே கெட்ட விஷயத்த செய்யறதுக்கு பதிலா, அதுக்கு இணையான ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த செய்ய தொடங்கிட்டீங்கன்னாக்கா, மூளை அத கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்கும். நாம மாறணும்ன்றதுக்காக எல்லா கெட்ட விஷயத்தையும் உடனே ஸ்டாப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு ஒரு வெறுமைய கொடுக்கும். தனிமைய கொடுக்கும். அது வந்து நம்மள ஒரு மேலும் மேலும் அக்ரெசிவா மாத்தி, அத எப்படியாவது செய்ய வைக்கணும்னு முயற்சி பண்ணும். அதுக்கு பதிலா ஒரு நல்ல விஷயத்த எடுத்துக்கிட்டு, அத செய்யும்போது மூளை கொஞ்சம் கொஞ்சமா அந்த பழக்கங்கள்ல இருந்து விடுபட்டு இந்த பழக்கத்துக்கு வந்துரும். வைரத்தை வைரத்தால் அருன்னு சொல்லுவாங்க. ஒரு கெட்ட விஷயத்த மாத்தணும்னா, அதுக்கு இணையான நல்ல விஷயத்த செய்ய ஆரம்பிக்கும்போது, நிச்சயமா நமக்குள்ள இருக்கிற கெட்ட பழக்கங்கள் நம்மள விட்டு போயிடும். ஸோ ட்ரிகர், ஆக்ஷன், ரிவார்ட். ட்ரிகர் வந்த உடனே கெட்டதுக்கு பதிலா நல்லது செய்ய ஆரம்பிங்க. அந்த நல்லது உங்களுக்கு ஆரோக்கியமான மகிழ்ச்சிய தரும். நீண்ட கால மகிழ்ச்சியையும், உற்சாகத்தையும் தரும். அந்த உற்சாகம் திரும்பி நீங்க கெட்ட பழக்கத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு வழி செய்யும். இன்னொரு சிம்பிளான விஷயம் சொல்றேங்க. எப்பலாம் நீங்க நல்லது செய்யும்போது ஒரு சந்தோஷத்த அனுபவிக்கிறீங்களோ, ஒரு மகிழ்ச்சிய அனுபவிக்கிறீங்களோ, அந்த மகிழ்ச்சிய திரும்ப திரும்ப நெனச்சு பாருங்க. அதனால கிடைக்கக்கூடிய ஆற்றல் நிச்சயமா உங்கள கெட்டத நோக்கி போக விடாம தடுக்கும். இனிமேலுக்கு நம்ம எல்லாரும் நம்மளுடைய கெட்ட பழக்கங்கள் நீங்கி மிக உன்னதமானவர்களாக மாறுறதுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.